அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கத்துல ஒரு பெண் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அல்லாமல் அவங்க வெளியில போகக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணானவள் மறைக்கப்படக்கூடியவள். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள ஷைத்தான் அலங்கரிச்சு காட்டுகின்றான். அவங்க தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது இறைவனுடைய முகத்திற்காக அவங்க வாழ்பவளாக இருந்தாக்கா, அவங்க இறைவனுடைய நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது மூலியமாக பெண்கள அடக்கி ஒடுக்கணுமா அப்படின்னு இல்லங்க. இந்த பெண்கள பார்த்தீங்கன்னா அவங்க தேவைக்கு இல்லாம அவங்க போகும்போதோ ஒரு இடத்துல அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தி மத்த ஆண்கள் பார்க்க மூலியமாக அந்த பெண்ண ஆசைப்படுவாங்க. அந்த பெண் மீது தவறான எண்ணம் கொள்வாங்க. அந்த பெண்ண ரேப் பண்றதுக்கு கூட வழி நடக்கும். அதனால தான் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்தில பார்த்தீங்கன்னா பெண்கள அவங்களுடைய தோற்றத்த வெளியில தெரியாம இருக்கிறதுக்கோசம் நம்மளுடைய மார்க்கத்தில புர்கா என்கின்ற அந்த மேலாடை மூலியமாக அவங்கள மறைக்கப்படுகிறது. அது மூலியமாக மத்த ஆண்களுடைய பார்வை காம பார்வையாக இருக்கட்டும், தவறான சிந்தனையா இருக்கட்டும், ரேப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி அந்த சிந்தனையே ஒரு ஆணுக்கு வராது. ஏன்னா ஒரு கருப்பான ஒரு உருவம் வரும்போது அது நம்ம வெறுக்கத்தக்கதாக தான் இருக்கும். அத நம்ம காம உணர்ச்சி வராது. இதனால தான் இஸ்லாமுடைய மார்க்கத்தில புர்கா என்கின்ற இந்த ஆடை புனிதமாக இருக்கு. எனவே நண்பர்களே, இதுவும் புர்காவில சில பேர் கலர் கலராவோ அல்லது டிசைன் டிசைனாவோ, ஷேப்பாவோ போடுறாங்க. அது ஹராம் ஆகும். இன்ஷா அல்லாஹ் இது மத்த நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பானாக. பரக்கல்லாஹு ஃபீக்கும்.